வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்? பலவீனம் அடையும் எதிரிகள் குஷியில் பாஜகவினர், குறிப்பா அமித்ஷா மோடி ரொம்பவே குஷியில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், எதிர்கட்சிகளுக்கு பாஜக நல்ல கண்டென்ட்டை கொடுத்துருக்குது. ஆனா அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு களத்துல போராட வேண்டிய எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தவே இல்லை. இப்போ ஒன்னா இணையலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதெல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு, காலாவதி ஆகி போச்சு. காலாவதி ஆன பிரச்சனை எடுத்து எதிர்கட்சிகள் போராடினாங்கன்னா மக்கள் ஆதரவு கிடைக்காது. சரி, அவ்வப்போது பாஜக எதிர்கட்சிகளுக்கு கண்டென்ட் கொடுக்கின்ற பொழுது, பிரச்சனைகளை உருவாக்குகின்ற பொழுது அதை எடுத்து போராடாம ஏன் எதிர்கட்சிகள் அப்படியே ஒதுங்கி நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு ஒற்றுமை இன்மைதான் காரணம். அடுத்தடுத்து வந்த தேர்தல்களை அகில இந்த அளவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி காங்கிரசினுடைய நம்பிக்கை இன்மை தன்மையும், அது மட்டும் இல்லாத காங்கிரசுடன் இருந்த கட்சிகள் தோல்வி அடைந்து கொண்டு வருவதனாலும் எதிரிகள் ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு பிரிந்து நிற்கின்றார்கள். ஒண்ணுமே இல்லைங்க, தொடர்ந்து டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எரிவாயு உருளையினுடைய விலையானது ஏறிக்கிட்டே இருக்குது. கியூட் தேர்வு குளறுபடிகள், நீட் தேர்வு குளறுபடிகள். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 18,53,000 பேர் சிபிஎஸ்இ பள்ளியில பாதிப்படைந்தார்கள். தேர்வு எழுதினாங்க 10வது 12வது சிபிஎஸ்இல. ஆனா அந்த தேர்வு வினாத்தாள திருத்தத்துக்கு தனியார் துறை இடத்துல கொடுத்தாங்க. அவனுங்க ஆட்டோமேட்டிக் ரோபோட் மூலமாக ஆன்சரை ஸ்கேன் பண்ணி சரியா மதிப்பெண் போட்டிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க, வெறும் மொபைல் ஸ்கேனரை மட்டும் வச்சுக்கிட்டு தப்பா ஸ்கேன் பண்ணி 18,53,000 பேருடைய வாழ்க்கையில விளையாடினாங்க. ஸோ இது தேசிய அளவில் பெரிய பிரச்சனையை கிளப்பிச்சு. அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அளவுக்கு ராகுல் காந்தி குரல் கொடுத்தார். ஆனால் ராகுல் காந்தி இடத்தில் இருந்து மட்டும் எதிர்ப்பு வந்ததை கண்டி திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், அதுக்கப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக, மதிமுக கூட போராடினாங்க, கம்யூனிஸ்டுகள் கூட போராடினாங்க. ஆனால் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள், அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக போன்றவை எல்லாம் அமைதியா இருந்தது. திரிணாமுல் போன்றவங்க எல்லாம் ரொம்பவே அமைதியாகவே இருந்தார்கள். அதுக்கு காரணம் தேர்தல் பின்னடைவு என்பதை விட தேர்தலுக்கு முன்பாக ஒன்னா சேர்ந்தவங்க தேர்தலுக்கு பிறகு பிரிந்து விட்டார்கள். இரண்டாவது, தேர்தலின் போதே சில கட்சிகள் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டது. காங்கிரஸ் எங்களோட சேரணும், விட்டு கொடுத்து தொகுதியை வாங்கணும், அப்பதான் பாஜக வீழ்த்த முடியும் அப்படின்லாம் கூட நினைச்சாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் காங்கிரஸ் நடவடிக்கைகள் மாநில கட்சிகளுக்கு ஏற்புடையதாகவே இல்லை. அதனால போராட வேண்டிய எந்த பிரச்சனைக்கும் எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து போராடவே இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 நாளைக்கு முன்பாக தான் வணிக சிலிண்டர் பயன்பாட்டினுடைய விலையானது உயர்ந்துச்சு. அதுக்காக போராடல. நீட்டு தேர்வு குளறுபடி, போராடவே இல்லை. கியூட் தேர்வு, அதுக்கும் பயங்கர குளறுபடி, அதுக்கும் போராடல. அப்புறம் சிபிஎஸ்இ பள்ளி மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஏன் மத்திய அரசாங்கமே இவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க சொல்லிவிட்டு சிபிஎஸ்இ கல்வி இயக்குனரே அதிரடியா மாத்தினாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் இப்பதான் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற விதமாக டெல்லியில இந்த மாதம் 8ஆம் தேதி ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிரதான எதிர்கட்சியாக பாஜகவுக்கு இருக்கக்கூடியது திமுக தான். பார்லிமெண்ட்ல 5வது பெரிய கட்சி திமுக. சோ அந்த கட்சிக்கு காங்கிரஸ் ஆனது அழைப்பே விடுக்காத பொழுது திமுக போய் பாஜக எதிர்ப்பை காட்டுமா? அதாவது பாஜகவுடன் கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு திமுக நினைச்சது. அதுக்காக குடகுல போயிட்டு, குடகு எங்க இருக்குது? கர்நாடகாவில் இருக்கு. அங்க போயிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் என்று சொல்லிட்டு அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கிய பாஜக தலைவருடன், ஒரு பிசினஸ் மேனுடன் அகில இந்திய பாஜக தலைமையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், அதன் மூலமாக கூட்டணி உருவாகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் வரைக்கும் பாஜக எதிர்த்த நீங்க இப்ப கை கோர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக பாஜக விழுற ஓட்டு கூட விழாது. ரெண்டாவது, உங்களுக்கு விழுற ஓட்டு கூட விழாது. ஸோ மொத்தத்தில் நீங்க தனித்திருங்க, நாங்க தனித்து இருக்கிறோம் அப்படின்னு பாஜக கைவிட்டு விட்டது.
இத்தனைக்கும் 4 நாள் குடைகளை போய் காத்திருந்தாரு. துர்கா ஸ்டாலின் வந்து பாஜக மற்றும் திமுக கூட்டணி உருவாகிவிட வேண்டும் என்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் போய் ஏறி இறங்கினாங்க, வேண்டிக்கிட்டாங்க. ஆனா பாஜக நெவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிமுக கூட்டணியை கம்ஃபர்டபுளா இருப்பதாக பாஜக நினைக்குது. அது மட்டும் இல்ல, திமுகவுடன் போய் சேர்ந்தோம்னா பாமக வருமா? ஸோ நிச்சயமாக அடுத்தடுத்த கட்சிகள் வந்து திமுகவுடன் இணைந்தால் அது பாஜகவுடன் இருக்காது. முக்கியமா யார் இருக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடன் கூட்டணி வச்சோம்னா ஆண்டாண்டு காலமாக எங்களுடன் பயணித்த எந்த கட்சியும் சரி எங்களுடன் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அதனால கூட்டணி வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார்கள். ஆனா பாஜக உள்ளுக்குள்ள ஒரு விஷயம், விழுந்து போன திமுகவை தூக்க வேண்டாம், கூட்டணி இல்லாம திமுக தேர்தலை சந்திக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திமுகவுக்கு தனித்த வாக்கு வங்கியும் கிடையாது. 24 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து திமுக வாங்கின வாக்கு சதவீதம் 24 தான். ஆனா அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி போடல. ஒரு 5 ஆண்டு எதிர்கட்சியா இருந்தது, அதிக செலவு செய்யல. ஆனா அவங்க 21% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். சோ திமுக 1,54,00,000 வாக்குகள் என்றால் அதிமுக 1,35,00,000 வாக்குகள். திமுக இருந்த கூட்டணி பலம் போல, திமுக இருந்த ஊடக பலம் போல, திமுகவுக்கு இருந்த பண பலம் போல, திமுக இருந்த அதிகாரிகள் பலம் போல, அரசு ஊழியர்கள் பலம் போல அதிமுக இருந்தா வெற்றி பெற்றிருக்கும். சோ அதனால அதிமுகவே இன்னைக்கும் பலமான கட்சி தான். பல்வேறுபட்ட பிரிவுகளாக பிரிந்தாலும் தொண்டர்கள் வந்து எங்க ரெட்டலை இருக்குதோ அங்கதான் இருக்கிறாங்க. இது பாஜக தெரிஞ்சுக்கிச்சு. அதனால தேவையில்லாம விழுந்து போன திமுக தூக்கி நிறுத்த வேண்டாம் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணமா இருக்கு. இப்போ பாஜக கூட்டணி நம்ம போக போறோம் என்பதனாலதான் இப்போ திமுக என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, பாஜக வந்து செய்திருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வா இருக்கலாம், சிலிண்டர் விலை உயர்வா இருக்கலாம், அதோட நீட்டு கியூட்டு அப்புறம் சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடிகளா இருக்கலாம். இவை அத்தனைக்கும் திமுக களத்துல இறங்கி போராடவே இல்லை. இன்னும் கூட திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் போக போக பாஜக திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் பாஜக தான் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மைக்கு எதிரான கட்சியாச்சு, எதற்காக அவங்களுக்காக திமுக காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அது திமுகவுடைய ஜீன்லயே இருக்கக்கூடிய ஒரு வியாதிங்க. ஏன் தெரியுமா? தேசிய கட்சியுடன் வந்து திமுக எப்போதும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கையை கலை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கிடைக்கிற இடத்தெல்லாம் கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஊழல், அடுத்த ஆட்சி வருகின்ற போது கேஸ் போட்டுருவாங்க. அப்புறம் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ வருமான வரித்துறையோ தூக்கி போய் உள்ள வைக்கும். அந்த மாதிரிதான் KN நேரு அவர்களுக்கு விஜய் ஆட்சி வந்த பிறகு அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பி வச்சிருக்கு. இப்போ திமுக என்ன பண்ணும்? திருச்சி கிழக்குல தேர்தல், இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. நேரு இல்லாம திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல திமுகவில் எதிர்கொள்ள முடியுமா? ஏன்னா திருச்சி கிழக்கு மட்டும்தான் திமுகவுடைய கோட்டை. மற்ற எல்லா இடங்களும் இடைத்தேர்தல் வருது, அதெல்லாம் அதிமுக மற்றும் பாமக கோட்டை. அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கிலையாவது தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்கணும் என்பதற்காக KN நேரு இருக்கணும். KN நேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ED-ல இருந்து. இப்ப சம்மனுக்கு ஆஜரானாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? நேரு அவர்கள் ஒரு பதில் சொல்ல, அப்புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகின்ற ED கிட்ட சில ஆவணங்கள் இருக்க, அந்த ஆவணங்களுக்கு எதிராக நேரு அவர்கள் வந்து பதிலளித்தார்னா முரண்பட்ட தகவல் என்று சொல்லிட்டு அவரை கைது பண்ணிடுவாங்க, சிறையில் அடைச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப விஜய் ஆட்சியாளர் தமிழகத்தில் நடப்பதனால நம்ம நேருக்கு ஆதரவாக அரசு வழக்கறிஞர்கள் வாதாட மாட்டாங்க. காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாக ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சிகள் இருக்கு. அதனால உள்ள போனாங்கன்னா நேரு திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் திமுக பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்து நாம அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்காக இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தான் காங்கிரஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஜூன் 8ஆம் தேதி அதாவது பாஜக எதிராக நாடு தழுவிய போராட்டம் நடத்த போறோம். அந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் வரீங்க, யாரெல்லாம் கலந்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஆனா திமுகவுக்கு அழைப்பே விடுக்கல. ஒண்ணு, காங்கிரஸ் ஆனது திமுகவை அழைத்து இந்தியா கூட்டணி தான் இருக்கிறீங்க அப்படின்னு தோள்பட்டு மேல கை போட்டாலும் காங்கிரஸால திமுக என்ன லாபம்?
தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால்தான் வாக்குகளை பெற முடியும், வெற்றி பெற முடியும். நீங்க தவேகாவுடன் தோல்ல கை போட்டுக்கிட்டு அப்புறம் பாஜக எதிர்ப்பதற்காக திமுக எதிர்க்காக நீங்க ஒன்னா சேர்த்துக்கணும். பாஜக எதிர்ப்பு என்பது இனி தேவையே கிடையாது. காங்கிரஸ் எதிர்ப்பு மட்டும்தான். ஏன்னா சொல்லாம கொள்ளாம ஓடினதும் ஒரு நன்றி கூட சொல்லாம போய் பதவியை பெற்றதும் முதுகுல குத்துனது திமுக நல்லாவே தெரியுது. அதனால நீ பாஜக எதிர்ப்பதற்காக வேற ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு திமுக உனக்கு ஆதரவளிக்கணுமா, நாங்க வரமாட்டோம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அந்த கூட்டணியை நிராகரித்திருக்குது. என்ன கூட்டணி? இந்தியா கூட்டணி. அது மட்டும் கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அப்புறம் மு க ஸ்டாலின், இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில இப்ப இல்லை. ஏன்னா நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் தோத்த உடனே அகிலேஷ் யாதவ் அவர்கள் ட்வீட் போட்டார். ஸோ காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கூட்டணி தேசிய அளவில் உருவாகுது. அதே மாதிரி தமிழகத்திலும் சரி பாஜக மற்றும் திமுக கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு திமுக எதிர்பார்த்துட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதிமுக கூட்டணியிலே பாஜக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுக ஒரு தனித்து நிற்க போகுது. இது மும்முனை போட்டியா இருப்பதனால பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் பிரியும். அதனால பாஜக தமிழகத்துல கணிசமான இடங்களை பெறலாம் என்றும் நினைக்கிறது. அதனால திமுக ஒரு பக்கம் நிக்கட்டும், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் நிக்கட்டும், அதே மாதிரி விஜய் கூட்டணி ஒரு பக்கம் நிக்கட்டும். இந்த மாதிரி கூட்டணி நின்னா 2029 தமிழகத்துல கூட ஒரு 10 தொகுதி நம்மளால அச்சிட முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அதனால பாஜக எதிர்ப்புகள் பிரிந்திருந்தாதான் நல்லது என்பதனால திமுக கூட்டணிக்கு ஓகே சொல்லவே இல்லை. அப்படியே கல்லூரி மங்க மாதிரி பாஜக அமைதியா இருக்கிறது. பாஜக எண்ணிக்கா இருந்தாலும் சரி சம்மதிக்கும் என்பதனால பாஜகவை எதிர்த்து திமுகவும் போராட்டத்தில் இறங்கவே இல்லை, எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எப்போதும் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த திருவள்ளூர் இருக்காரு தெரியுமா, அவருக்கு காவி சாயம் பூசி விட்டால் அவள் தான் ட்விட்டர்ல எதிர்ப்பானது கிளம்போம். அது மட்டும் இல்ல, போராட்ட களத்துக்கே வந்துருவாங்க. திருவள்ளுவரை வச்சு மொழியை வச்சு எப்பவுமே அரசியல் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் மொழிக்கு எதிராக பேசல. அண்ணாமலை கூட 3 மொழிக்கு எதிராக பேசினார். ஆனா திமுக பேசவே இல்லை. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மற்றபடி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ட்விட்டர்ல கூட கருத்து பதிவிடவில்லை. அந்த அளவுக்கு பாஜகவுடன் இணக்கமா போகணும் என்று திமுக நினைக்குது. முதல் விஷயம். அதோட நாம போராடுவதனால காங்கிரஸ் தான் பலம் பெறுது. பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலையை மக்களிடையே விதைப்பதன் மூலமாக காங்கிரஸ் தான் அறுவடை செய்யும். அதனால பாஜக எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் எந்த கூட்டணி இருக்குதோ அதுதான் வெற்றி பெறும். அப்படி பார்க்கும்போது அந்த விஜய்க்கு தான் ஃபேவரட்டா இருக்கும். அதனால பாஜக எதிர்ப்பை கைவிடுவோம், விஜய் எதிர்ப்பை நாம கையில் எடுப்போம். அப்படியே பாஜக எதிர்ப்பதா இருந்தா கூட மாநிலத்திலேயே எதிர்த்துக்கும். நமக்கு அகில இந்திய அளவில் ஒன்றும் ஆக வேண்டியது கிடையாது அப்படின்னு திமுக நினைக்குது. அதனால தான் காங்கிரஸ் 8ஆம் தேதி கூட்டணிக்கு 2வது பாஜக எதிராக போராடுவதற்கு இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா இன்னும் பலப்படுத்தணும், வாங்க ஆலோசனைக்கு என்று அழைக்கின்ற பொழுது நாங்க வரலப்பா அப்படின்னு தெளிவா திமுக சொன்னதுனால காங்கிரசும் அழைப்பை அனுப்பவில்லை. ஸோ இந்தியா முழுவதும் பாஜக எதிர்ப்பாளர்கள் நீர்த்து போகின்றார்கள், இல்ல பலவீனம் அடைகின்றார்கள். அதனாலே பாஜக குஷியா இருக்கின்றார்கள். ஏன்னா 3 முறை வெற்றி பெற்று விட்டார்கள். 4வது முறை என்கின்ற பொழுது கண்டிப்பா மக்களுக்கு சோர்வு ஏற்படும். ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பாஜக மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்களா என்பது சந்தேகமா இருக்குது. ஆனா எதிரிகள் இப்போ பலவீனம் அடைந்து கொண்டு வரதுனால மீண்டும் பாஜக ஆட்சி 2029 உருவாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அதற்காகவே குஷியா இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, பாஜக ஒரு ரூட்டை போட்டா அதை சக்சஸ் பண்ணாம விட மாட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு நீர்த்து போயிருக்கிறது. பிரதான எதிரியே பாஜகவுக்கு திமுக தான். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பும் பாஜக எதிர்க்கல, தேர்தலுக்கு பின்பும் பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல. ஸோ அதனால தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு ரொம்ப பலவீனம் அடைந்திருக்குது. அதனாலே இன்னும் கூடுதலான குஷியா இருக்காங்க பாஜகவினர். பார்க்கலாம் அடுத்த தேர்தலில் எதிரிகள் பலவீனம் அடைவதனால கூடுதலான இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.